நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். எல்லாரும் உற்சாகமாக பால்கடியில மெத்தையில இருக்கிறவங்க போற்றி துதித்து அல்லேலூயா என்றார். பரிபோ சத்துரு சோதனை வந்தோம், தன்னில் தோன்றின தேவன். சத்துரு சோதனை பட்சிக்க வந்தோம், செடி நடுவில் தோன்றின தேவன். பாதுகாத்தார், பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தார், பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். பரிபோ அவரை போற்றி துதித்து அல்லேலூயா என்றார். பரிபோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் விசுவாச பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தை முடிக்க போறார். அதான் கடைசி வசனம். அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது அவர் ஃபைனலா ஒன்று சொல்றார், இறுதியா ஒன்று சொல்றாரு. விசுவாச பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில வளருங்கன்னு சொல்லி முடிக்கிறார். அருமையானவர்களே, முடிவிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் சபையை பார்த்து, விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவர் ஒரு ஆலோசனையாக, கட்டளையாக அவர் சொல்றாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே வளருங்கள்னு சொல்றார். உங்களுக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிற பெரிய தூது என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே வளருங்கள்னு சொல்றார். அல்லேலூயா. 2வது, இயேசுவே நமக்கு முன் உதாரணமா இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு இந்த வசனத்தை கொஞ்சம் சுருக்கி படிச்சா, இயேசுவானவர் தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எல்லாரும் சத்தமாக, பால்கனியில் இருக்கிற மேல் மெத்தையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சோத்திரிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே நான் வளர வேண்டும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவானவர் தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்தது உண்மையானால், இயேசுவின் பிள்ளையாகிய நான் தேவ கிருபையிலே எவ்வளவாய் வளர வேண்டும். புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கிருபையிலே வளருங்கள்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க நிறைய பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் நிறைய சேலஞ்ச் உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். சோத்திரிக்கிறோம். பாவத்தை எதிர்த்து நிற்க ஒரு சேலஞ்ச் இருக்கலாம், பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் ஒரு சேலஞ்ச் இருக்கலாம், அல்லது திருமண காரியங்களுக்கு சேலஞ்சா இருக்கலாம், திருமணமான பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அது உங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்தின் சமாதான
சமாதானத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய துயரங்கள் துக்கங்கள் மாற வேண்டும் என்கிற நிலைமையில இருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கலாம். பலவீனம் இருக்கலாம், ஆஸ்பத்திரி கையமா நான் போகிற சூழ்நிலை இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வித்தியாசமான பிரச்சனை. ஆகவே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் வளருங்கள். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த கிருபை உங்களுக்குள்ள வளர வளர உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அந்த கிருபை பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. நீங்க எல்லா பிரச்சனைகளுக்காக போட்டு அழுதுகிட்டு உழப்பேத்திக்கிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே உங்க கிருபையிலே நான் வளரணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் கிருபையில வளரணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் அந்த கிருபையில வளரணும் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது கிருபையை கொடுக்கிறாருன்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே கிருபை போதாது, கிருபை பெற்றவங்க போதாது, கிருபையிலே வளரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவானவர் கிருபையிலே விருத்தி அடைந்தார். பேதுரு சொல்லும்போது விசுவாச பிள்ளைகள்ட்ட அவர் சொல்றாரு, கிருபையில என்ன செய்யுங்க, வளருங்கன்னு சொல்றாரு. சோத்திரிக்கிறோம். அந்த கிருபை ஒண்ணு போதுமே, எல்லாத்தையும் செய்யுமே. அந்த கிருபையை நான் எப்படி சொல்றது? கிருபை என்னால விளக்க முடியாதுங்க. கிருபை என்னால எத்த பாட்டு பாடி அந்த கிருபையை என்னால அதனுடைய ஆழத்தை நான் சொல்ல முடியாதுங்க. கிருபை அவ்வளவு உச்சிதமானது. தகுதியற்ற மனிதனின் மேல் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிகிற ஒன்றுக்கு பேர் தான் கிருபை. தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க, அதாங்க கிருபை. சோத்திரிக்கிறோம். மனிதனிடத்துல எந்த எதிர்பார்ப்பையும் தேவன் எதிர்பார்க்காம அவனுக்கு கொடுக்கிற ஒரு இலவச வெகுமதி தாங்க கிருபை. சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த மகனுக்கு செய்தான், இந்த மகன் பிற்காலத்தில் நம்முடைய ராஜ்யத்துக்கு உதவியா இருப்பானா என்று எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அதான் இலவசமான அவருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை என்பது ரொம்ப விலையேற பெற்றது. அதை நீங்க பணம் கொடுத்தெல்லாம் அந்த கிருபையை வாங்கவே முடியாது. அதனால தேவன் அதை இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பல முறை நான் இதை சொல்லியிருக்கிறேன், நான் ஞாபகப்படுத்துறேன். தண்ணீர் வெரி ப்ரீஷியஸான ஒன்று, விலையேற பெற்றது தண்ணி. சாப்பாடு இல்லாமல் கூட நம்ம பல நாள் வாழலாம், தண்ணி இல்லாமல் சில நாள் கூட வாழ முடியாது. தண்ணி என்பது ஏதோ நம்ம தாக தீர்க்கிறது நினைச்சதாதீங்க. தண்ணீர்ல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நிறைய பொருட்களை கத்துறதுக்குள்ள வச்சிருக்கிறார். நிறைய தாது பொருட்கள், மினரல்ஸ், விட்டமின்கள், நிறைய சத்து, நம்முடைய உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் ஒரே தண்ணீர்ல கத்தர் வச்சிருக்கிறார். தண்ணியை குடிச்சா நமக்கு எல்லா சத்தும் நமக்கு கிடைக்குதான். சோத்திரிக்கிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல 1% தான் ரத்தம், மற்றதெல்லாம் தண்ணி தான். சோத்திரம். தண்ணி சத்து குறைஞ்சிச்சுன்னா போதும், மனுஷன் சுருண்டு கீழே விழுந்துருவான். சோத்திரிக்கிறோம். ரத்தம் கூட கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒரு மாதிரி நம்ம டேலி பண்ணிடலாம். தண்ணி குறைஞ்சிச்சு நமக்கு வெலவெலத்து போயிடும் உடம்பு. சோத்திரிக்கிறோம். தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனா அந்த தண்ணீரை இலவசமா ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறார். சோத்திரிக்கிறோம். உதாரணமா காற்று எடுத்துங்க. காற்று ரொம்ப விசேஷமானது, விலையேற பெற்றது. அதிலும் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் ரொம்ப விலையேற பெற்றது. இதுக்கு முன்னாடி காற்றினுடைய அருமை, ஆக்சிஜனுடைய அருமை நமக்கு தெரிந்ததோ தெரியலையோ தெரியல. இப்போ இந்த கொரோனாவின் நாட்களை மூச்சு திணறல்கள் இல்லை, சோத்திரிக்கிற அந்த ஆக்சிஜன் வசதி இல்லாம எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க. சோத்திரிக்கிறோம். ஆக்சிஜன் அவ்வளவு சுவாசிக்க முடியல. ஆகவே செயற்கையாக கோடிக்கணக்கான பணங்களை தேசம் அதற்காக செலவு செய்து ஆக்சிஜனை கொடுத்து, சோத்திரிக்கிறோம், எல்லாம் செய்தித்தாள பார்த்தீங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஆக்சிஜனை நமக்கு இலவசமா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆக்சிஜனுக்கு கோடிக்கணக்கான லட்சங்களை இன்னைக்கு அரசு செலவு பண்ணுது. சோத்திரிக்கிறோம். ஆனால் ஆக்சிஜன் ஆண்டவர் நமக்கு எப்படி தருகிறாருங்க? இலவசமா. சோத்திரிக்கிறோம். சூரியனை பாருங்க. சூரியன் எத்தனை விலையேற பெற்ற தெரியுமா? சோத்திரிக்கிறோம். அந்த சூரியனில் இருக்கிறதான அந்த விட்டமின் வேற எந்த பொருளை சாப்பிட்டா கூட அந்த விட்டமின் உங்களுக்கு கிடைக்காது. சோத்திர, நீங்க என்னதான் விதை விதைச்சு, நீங்க என்னதான் உரம் போட்டு, நீங்க என்னதான் செடி நட்டாலும் அந்த சூரிய ஒளி அதன் மேல் படலனா ஒரு தாவரம் கூட வளராது,
ஒரு மதரங்க சேர்க்க கூட நடைபெறாது, சோத்திருக்கிறோம். ஒரு காய்கனிக்கு கூட வெளியே வராது, சோத்திருக்கிறோம். சூரியன் படாத செடி சுருங்கி போயிடும். அந்த சூரிய வெளிச்சத்தில் அவ்வளவு சத்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் சந்திரனினுடைய செயல்பாடுகள். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாம் விளையாட பெற்றது. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. இதை விட பல கோடி மடங்கு இந்த கிருபைன்னு இருக்குது பாருங்க. அந்த கிருபை ரொம்ப விளையாட பெற்றதுங்க. ஆனா கர்த்தர் அதை இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை ரொம்ப முக்கியங்க. இந்த கிருபையில நம்ம வளரணுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில வளரணும். ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் உனக்கு சொல்றாரு. ஆண்டவரே, என்னை கிருபையில வளர பண்ணுங்க ஆண்டவரே. அந்த கிருபையில நான் வளரணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கிருபையில வளரணும் ஆண்டவரே. என் குடும்பம் கிருபை உள்ள குடும்பமா மாற்றுங்க ஆண்டவரே. சிலெல்லாம் தன் வீட்டுக்கு கிருபையின் இல்லம்னே பேர் வச்சிருப்பாங்க, சோத்திருக்கிறோம். ஏன்னா என் வீடு முழுக்க தேவ கிருபை இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என் கிருபை உனக்கு போதும்னு எழுதி போட்டிருப்பாங்க. கிருபையை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷமா பார்க்கணும். ஆனா அது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், என்னை கிருபையினால நிரப்புங்க. பாருங்க, நான் சில வசனங்களை நான் வித்தியாசமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் பாருங்க. சங்கீதம் 23:6 பாருங்க. தாவீதினுடைய வேண்டுதல் இதுதான். அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும்னு சொல்றாரு. அப்ப கிருபை என்பது ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அதை அந்த கிருபை உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டி நீ என்னதான் ராஜாவா இருந்தாலும், நீ என்னதான் மந்திரியா இருந்தாலும், நீ என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும், என்னதான் காரியம் இருந்தாலும், கிருபை உன்னை பின்தொடராவிட்டால் உனக்கு பாதுகாப்பே கிடையாது, சோத்திரிக்கிறோம். தாவீது சொல்றார், ஆண்டவரே உங்க கிருபை என் நாளெல்லாம் உங்க கிருபை என்னை தொடரட்டும். அப்ப கிருபை என்பது உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சங்கீதம் 57:10 தாவீது சொல்றாரு, கிருபை வானபரியந்தம் மட்டும் எட்டுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. அது அவ்வளவு பரியந்தமும் எட்டுகிறது. அப்போ அந்த அளவுக்கு அந்த கிருபை நமக்குள்ள எட்டி பிடிக்கணும், சோத்திரிக்கணும். மூணாவது, சங்கீதம் 103:8 நம்முடைய ஆண்டவரை பற்றி பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் கிருபை உள்ளவர்னு சொல்லல, மிகுந்த கிருபை உள்ளவர். மச் மோர் கிரேஸ். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிருபையை மட்டும் கொடுக்கல, மிகுந்த கிருபையை நமக்கு கொடுக்கணும். மிகுந்த கிருபை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். யோவான் 1:14 பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே நிறைந்தவராய், பெர்ஃபெக்ஷன் காட் கிரேஸ், கிருபையிலே நிறைந்தவராய். இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ற எல்லாம் வித்தியாசமான வார்த்தை. கிருபை தொடரணும், மிகுந்த கிருபை, அப்புறம் கிருபையின் நிறைவு, சோத்திரிக்கிறோம். நீங்க கிருபையெல்லாம் இப்படித்தான் பெறணும், சோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:33 பாருங்க. அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை இருந்தது. பெர்ஃபெக்ஷன் கிரேஸ், ஸ்தோத்திரிக்கிறோம். பூரண கிருபை, ஸ்தோத்திரிக்கிறோம். அறகுறையான ஒரு கிருபை அல்ல, பூரணமான கிருபை உங்கள் குடும்பங்களில் உண்டாகணும். உங்கள் ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:43 பாருங்க. பக்தி உள்ளவர்களில் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். அப்ப கிருபையை ஏதோ ஒரு நாள் 2 நாள் பெற்றுவிட்டு விடுவதல்ல, வாழ்நாள் எல்லாம் அதிலே தான் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய குடும்பம் கிருபையிலே நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கிருபையிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். 7வது, எபேசியர் 1:8 பாருங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். much more grace, ஸ்தோத்திரிக்கிறோம். பெருக பண்ணினார் பாருங்க. நிரப்புறாரு, பூரண கிருபை பெருக பண்றாரு, சோத்திரிக்கிறோம். தொடர பண்ணுகிறார். வானபரியந்தமும் அந்த கிருபை எட்டுகிறது. அந்த கிருபை நமக்குள்ளே நிரம்பி வருகிறது. எத்தனை வார்த்தையை நீங்க பாருங்க, சோத்திரிக்கிறோம். அருமையான 8வது சொல்ல வேண்டுமானால் யாக்கோப்பு 4:6 பாருங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் கொஞ்சமான கிருபையை நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசியாய் நம்முடைய சபையில யார் இருக்கக்கூடாது. அவரிடத்திலிருந்து அதிகமான கிருபை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் மேல தேவனுடைய அதிகமான கிருபை இருக்குமானா, உன் பிள்ளைகளின் மேல் தேவனுடைய அதிகமான கிருபை இருக்குமானால், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்ய பண்ணுகிறவர். அதிகமான கிருபையை உங்கள் மேல கொட்டுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இந்த கிருபை என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட பைபிள்ல 156 முறை வருகிறதாக சோத்திர பண்டிதர்கள் சொல்றாங்க. அந்த கிருபையை பாடித்தான் நான் விளக்க முடியுமா? அந்த கிருபையை நான் பிரசங்கித்து விளக்க முடியுமா? அருமையான அந்த கிருபை என்கிற வார்த்தைக்கு நிறைய இணை வார்த்தைகள் சொல்றாங்க. சோத்திரிக்கிறோம் பச்சாதாபம், காருண்யம், தயவு, சோத்திரிக்கிறோம் இரக்கம், உருக்கம். இந்த கிருபையை விளக்குறதுக்காக இத்தனை வார்த்தைகள் எல்லாம் வந்தா கூட அருமையானவர்களே, இந்த எல்லா வார்த்தையோட கிருபை என்கிற வார்த்தை ரொம்ப உச்சிதமானது. மற்ற மார்க்கங்களில் இருக்கிறவர்கள் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை கிருபை என்ற வார்த்தை. இந்த கிருபை என்கிற வார்த்தையை சொல்லும் போது நம்முடைய இருதயம் நிரம்புகிறது. ஏன்னா அந்த கிருபை பரலோகத்திலிருந்து பொழியப்படுகிற ஒன்று. இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. கிருபையை ஒரு போதகர் தர முடியாது. கிருபையை ஒரு விசுவாசித்து பெற முடியாது. கிருபையை நீ எங்கு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. யோவான் 1:17 சொல்லுகிறது, கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை எவ்வளோ பெருசு, கிருபை எவ்வளோ பெருசு. இந்த கிருபையிலே நாம் வளரணும். அதான் விஷயம். அருமையானவர்களே, நான் 2 குறிப்பை கொண்டு வரணும்னு நான் எடுத்துட்டு வந்தேன். 2 குறிப்பு தான். ஆனால் 2 குறிப்பை சொல்ல இங்கே டைம் இல்லை. ஒரே குறிப்பில் சோத்திருக்கிறோம். சில துணை குறிப்புகளோடு நான் பேசுகிறேன். ஒரு குறிப்பை மட்டும் இன்றைக்கு நான் எடுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த கிருபையில் நம்ம வளரணும், கிருபையில் நம்ம பெருகணும். சோத்திருக்கிறோம். ஒரு வசனம் யோவான் 1:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த கிருபையின் மேல் கிருபை. சோத்திருக்கிறோம். இந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் ஆண்டவர் எழுதுவாராக. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை பெற்றவங்க அதன் மேல இன்னொரு கிருபையை பெறணும், அதன் மேல அடுத்த கிருபையை பெறணும். ஒரு செங்கல் மேல் செங்கல் வைத்து ஒரு கட்டடம் எழும்பப்படுகிறது போல நாம் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் வந்து நம்மை சேர்க்கிற வரைக்கும் கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. ஒவ்வொரு நாள் அந்த கிருபை மேல கிருபை மேல கிருபை மேல நம்முடைய வாழ்க்கை கட்டி அமைக்கப்பட வேண்டும். கிருபை மேல கிருபை மேல கிருபை மேல கிருபை மேல நம்முடைய வாழ்க்கை ஏறிக்கொண்டிருக்குமானா அந்த கட்டடத்தை எந்த மந்திரமும் தள்ளிவிட முடியாது, எந்த வியாதியும் அந்த கட்டடத்தை தள்ளிவிட முடியாது, அந்த குடும்பத்தை எவனும் ஒண்ணு செய்ய முடியாது. கிருபை உள்ளவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் அது உனக்கு போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிருபை பெற்றவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே கூடாது. கிருபை பெற்றவங்க அடுத்த ஒரு கிருபை, அடுத்த ஒரு கிருபை. நீ வாழ்நாளெல்லாம் கிருபதாரம் கிருபதாரம் இன்னும் கிருபதாரம் இன்னும் கிருபதாரம் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சி மேஜர் கொடுங்க. இன்னும் கிருபதாங்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிருபதாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் கேட்கணும். அந்த கிருபை ஒன்று இருந்துட்டா போதுங்க. இன்னைக்கு எதெல்லாம் அவங்க பிரச்சனையா இருக்குதோ, எதெல்லாம் அவங்க வேதனையா இருக்குதோ, நான் தனித்தனியாக அதற்கெல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. நான் கிருபையின் மேல நான் கிருபை பெற்றுக்கொள்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும், அந்த கிருபை எல்லாவற்றையும் சரி செய்யும். ஆகவேதான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாரு. எல்லாரும் சேர்ந்து சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னும் தேவை கிருபை தாருவே. மறுபடியும் தம் கிருபை. கைகளை உயர்த்தி பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருவே. வாய் திறந்து சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தாருவே. கிருபை ரொம்ப பெருசு. கிருபையின் மேல் கிருபை. சோத்திரம். முதலாவது ஆசீர்வாதம் என்ற ஒரு தலைப்பை போடுங்க. சோத்திரிக்கிறோம். சில ஒவ்வொரு தலைப்புக்கும் 2 குறிப்பை நான் கொடுக்குறேன் பாருங்க. ஆசீர்வாதம் அப்படின்னு போடுங்க.
அதில் ஏபின்னு இப்போ எழுதுங்க. சோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு ஏபி. ஆசீர்வாதத்தில் ஃபர்ஸ்ட் துணை குறிப்பு என்னன்னா, ஆசீர்வதிக்கப்படுதல் கிருபை. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுக்கு பேர் கிருபைங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் ஆதியாகமம் 12:2 ஆபிரகாம் என்கிற ஒருவனை ஆண்டவர் நோக்கி அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆபிரகாம் என்ன பெரிய சாதனை பண்ணாருன்னு தெரியல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசமோ ஆபிரகாமுடைய காரியமோ ஒன்றும் சொல்லப்படலை. திடீர்னு ஆபிரகாமை கூப்பிடுறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்றார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. சோத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது எதர்ச்சியானதல்ல, அது வரவேண்டிய ஒன்றுதான் என்பது அல்ல, அது தேவனுடைய கிருபை. நாம் ஆசீர்வதிக்கப்படுவது கிருபை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சாபத்துக்குள்ளையும் பாவத்துக்குள்ளையும் உழண்டு கிடப்பாங்க. சில ஆட்களை பற்றி நான் பிறந்ததுலேருந்தே ஆஸ்பத்திரியில் தான் கிடப்பான். சொத்திருக்கிறோம். சில வாழ்க்கையெல்லாம் பார்த்தா தரித்திரம் அப்படி தாண்டவம் ஆடும். எத்தனை பேரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். சோத்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்முடைய அரிய பெரிய சாதனை ஒன்றும் இல்லை, கிருபை. கிருபை 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 தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திருக்கிறோம். எனக்கு டைம் இல்லை விளக்குறதுக்கு. ஆதியாகமம் 13:6 பாருங்க. ஆபிரகாமுக்கு இருந்த ஆடு மாடுகளை பூமியால கூட தாங்க முடியல. எந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அவனுடைய ஆடு மாடுகளை எது தாங்க முடியலங்க? பூமியே தாங்க முடியல. அப்படி கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்குது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு முறை எலியாசார் பெண் பார்க்கிற விஷயத்தில் சோத்திர ரெபேக்காளுடைய அண்ணனை பார்த்து அவருடைய அப்பாவை பார்த்து எலியாசார் சொல்லுகிறார், என்னுடைய எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கு என்று சொல்லி ஆதியாகமம் 24:35 சொல்றார். அப்போ ஆபிரகாம் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அப்போ ஆசீர்வாதம் எப்படி? என் உழைப்பு, என் திறமை, என் சாமர்த்தியம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்படுவது கிருபை. அல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சோத்திரம், ஃபர்ஸ்ட் துணை குறிப்பு. இப்போ ரெண்டாவது துணை குறிப்பு அதே வசனத்தில் சொல்றேன். அப்போ ஆசீர்வதிக்கப்படுதல் கிருபை அப்படின்னா நாம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது கிருபையின் மேல் கிருபை. ஆசீர்வதிக்கப்படுவது கிருபை. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருத்தல் கிருபையின் மேல் கிருபை. ஆதியாகமத்தில் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்னு சொன்னேன். அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நிருபங்களை கூட, கலாத்தியர்ல ரோமர்ல கூட சோத்திருக்கிறோம், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நாமும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு 2 கிருபை. ஒன்று, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அது கிருபை. ஆபிரகாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருந்தான், அது கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. சபை சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது கிருபை. சத்தமா சொல்லணுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது கிருபை. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது கிருபையின் மேல் கிருபை. ஆதியாகமம் 39:5 பாருங்க. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியரின் வீட்டை ஆசீர்வதிச்சார். எகிப்தியன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த முகாந்தரம் இல்லை, யோசேப் என்கிற ஒரு மனுஷனால அந்த வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது, ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது, உங்க முகத்தை பார்த்து கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். உங்கள் நிமித்தம் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுதான் கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நான் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் வேலை செல்கிற இடங்களுக்கு அது நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் சொந்தக்காரர்கள் நடுவிலே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும், என் நிமித்தம் என் தெரு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் நிமித்தம் நான் இந்த பாண்டிச்சேரி இருப்பதனால் இந்த பாண்டிச்சேரி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், என் முகத்தை பார்த்து கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதாங்க கிருபையின் மேல் கிருபை. இந்த கிருபையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கப்படுவது கிருபையானால் ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு ஆசீர்வாதம், நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது கிருபையின் மேல் கிருபை. நீங்கள் ஆசீர்வாத ஊற்றை பருகிறவர்களாக மட்டுமல்ல, நீங்களே ஆசீர்வாத ஊற்றாக மாற வேண்டும். அல்லேலூயா.
சோத்திரிக்கிற ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்கிற அந்த கிருபையில மட்டும் நீங்க நிக்க கூடாது. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அநேகருடைய பசியை நீக்கிறவனா இருக்க வேண்டும், அநேகருக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா வேதத்தில் திமிர்வாதக்காரன் ஒருத்தன் வருகிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜ். திமிர்வாதம்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும், பேச முடியாது, உடம்பு அசைக்க முடியாது, செத்த போன மாதிரி இருப்பான், உயிர் மட்டும்தான் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கும். அதுதான் அவன் நிலைமைக்காக அவன் ஒன்றுமே செய்யவே முடியாது, எல்லாம் நடக்கிறதான் பார்ப்பான், ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் செயலற்ற தன்மை, திமிர்வாதக்காரன். அவர் அந்த அந்த ஊரில் இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு 4 பேர் சோத்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். அந்த 4 பேர் முயற்சி பண்ணுறாங்க. இவன் வந்து இயேசுட்ட போகணும்னு இவன் நினச்சா கூட போக முடியாது, இவன் அதை நினச்சாலும் நினைக்கலன்னு தெரில. ஆனால் அந்த ஊரில் இருந்து ஒரு 4 பேர், ஐயோ இவன் இப்படி கிடக்கிறானே, இவன் இந்த மாதிரி இருக்கிறானே, இவரை இயேசுட்ட கொண்டு போவோன்னு சொல்லிட்டு ஒரு கூரையே பிரித்து உள்ளே இறக்குறாங்க. அப்போ அந்த 4 பேர் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கூடையும் அவன் அந்த படுக்கையோடு அவனை கீழே இறக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. திமிர்வாதக்காரன்ட்ட ஒன்றும் கிடையாது, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அந்த 4 பேரையும் அப்படி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். அவங்க அப்படியே கீழே அந்த வீட்டு கூரையை பிரித்து அப்படி கீழே இருக்கும்போது ஏசு அந்த 4 பேரை பார்க்குற இந்த திமிர்வாதக்காரன் அவர் பார்க்கல, அந்த 4 பேரை பார்த்துட்டு சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த திமிர்வாதக்காரன் இன்னைக்கு நடக்கிறான்னா அவனை வச்சு அல்ல, அந்த நபரை வச்சு கர்த்தர் அங்க தொடர்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த லெவலுக்கு மாறணும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்மளை வச்சு கர்த்தர் அந்த தெருவை ஆசீர்வதிக்கணும், நம்மளை வச்சு ஆண்டவர் அங்க காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணா உங்க நிமித்தம் அந்த பஸ்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. நீங்க ஒரு தெருவில் இருந்தா உங்க நிமித்தம் அந்த தெருவை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதான் கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான் இருந்தா அது நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்றார். ஒரு தேசத்துக்கு ஒரு 10 பேர் இருந்தாலே போதும், அந்த இடம் பாதுகாக்கப்படுதுன்னா நாம் அந்த நபரா மாறணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க கிருபையின் மேல கிருபை. இப்போ 2வது பாயிண்ட் ஜெபம். ஜெபம் என்றதுல 2 குறிப்பு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் ஒன்று ஜெபிக்கிறேன், சோத்திரிக்கிறோம், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ப்ரேயர் பண்றேன். என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒன்று கொடுக்குறாருன்னு சொன்னா அதுக்கு பேர் கிருபைங்க. சோத்திரிக்கிறோம். நான் அற்பனும் நீசனமானவன், நான் பெரிய ஆளா, நான் போய் ஆண்டவரே எனக்கு இது தேவையா இருக்குது ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி நான் கேட்குறேன்னா என் பேச்சை கேட்டு கர்த்தர் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, அதான் கிருபை. சோத்திரிக்கிறோம். ஜெபம் என்பது என்ன? நான் கேட்கிறது எல்லாம் அவர் எனக்கு தராருன்னா அதுக்கு பேர் கிருபை, கிரேஸ். ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கேட்டு அவர் தரணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. என்னால் இயேசுனாருக்கு எந்த லாபமும் கிடையாது, நான் ஒன்றும் அவர் கொடுத்தது கிடையாது. சோத்திரிக்கிறோம். சில நேரங்களில் நமக்கே அச்சமாக இருக்கும் சிலர்கிட்ட கேட்கறதுக்கு, இவர்கிட்ட போய் நம்ம எப்படா கேட்கறது, நாம் ஒன்றுமே அவருக்கு செய்யலை, ஒன்றுமே பண்ணலை, எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய்கிட்ட கேட்கறது அப்படின்னு நாம் சிலதெல்லாம் யோசிப்போம். சிலவங்களுக்கு அந்த யோசனையே இருக்காது, அது வேற கதை. சோத்திரிக்கிறோம். ஆனால் இயேசுநாதர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே நமக்கு இல்லை. ஏன்னா நாம் சத்துருக்களாக இருந்தோம், அவருக்கு ரொம்ப தூரமாக இருந்தோம், என்னென்னமோ ராவடித்தனெல்லாம் பண்ணோம். நம்ம ஒன்று கேட்கறத கர்த்தர் அதை ஹானர் பண்ணி கொடுக்குறாருன்னா அது கிருபையின் பேசஸில் தான் தரார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 15 போட்டிருக்கு, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்லாம் சொல்றார். இதெல்லாம் கிருபை. ஆண்டவர் எத்தனையோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு இதெல்லாம் தரலன்னு யாருமே இங்கே சொல்ல முடியாது. அந்த கிருபையெல்லாம் நம்ம வண்டியே ஓடி இருக்காதுங்க. என்னென்னமோ கேட்டோம், கர்த்தர் கொடுத்தார், கொடுத்ததுனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆன்லைனில் செய்தி கேட்கிற உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். தேவனிடத்திலிருந்து கேட்டு பெறுவது கிருபை. கிருபையின் மேல் கிருபை என்ன தெரியுமா? அதிலே ஒரு அடுத்த துணை குறிப்பு கொள்கிறேன், கேளாததையும் நமக்கு தராருன்னா தான் கிருபையின் மேல கிருபை. நான் ஒன்று கேட்கவே இல்லை, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆனால் நான் இதை கேட்கவே இல்லை. கேட்காமலேயே நம்முடைய தேவைகளை அறிஞ்சு தரார் பாருங்க, அதான் கிருபையின் மேல கிருபை. ஹல்லேலூயா. நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், உங்கள் வீட்டை கொஞ்சம் சுற்றி பாருங்களேன்.
உங்கள் வீட்டை கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி சர்வீஸை முடிச்சுட்டு போனால் உங்கள் வீட்டை கொஞ்சம் சுற்றி பாருங்கள், கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றது எவ்வளவு, நீங்கள் கேட்காமலேயே கர்த்தர் கொடுத்தது எவ்வளவு சுற்றி பார்த்தா கேட்டு கேட்டு வாங்கினது கொஞ்சமாக தான் இருக்குது, அவராக தந்தது நிறைய இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையின் மேலே கிருபை அல்லவா? அதைத்தான் நம்ம 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13 சாலமோனை பார்த்து சொன்னாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையை நான் உனக்கு தந்தேன். ஆனால் அவர் ஞானம் தான் கேட்டாரு, ஞானத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமையை நான் உனக்கு தரேன்னு சொல்றார். இதுதாங்க ஆண்டவர். ஏன் இந்த ஆண்டவரை நம்ம இப்படி ஆராதிக்கிறோம்? நாம் ஏன் இந்த ஆண்டவருக்கு நன்றிக்கடனா இருக்கிறோம்னா, நான் கேட்டதை கொடுத்த தெய்வம் இல்லை இவரு, நான் கேளாததையும், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லாததையும், நான் ஆண்டவரிடத்தில் இது தேவைன்னு கேளாததையும் எனக்கு தேவை என்று அறிந்து எனக்கு கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நான் இன்னது தேவை உள்ளவன் என்கிறதை என் பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னமே நான் என்ன சொல்லுவேன் என்கிறதை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் பேசும்போதே கேட்கிறவர், நான் ஒன்றை கேட்பதற்கு முன்பதாகவே எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர். ஆமென்னு சொல்லுங்க. பேதுரு ஒரு வழியில போறாரு, அவரை பார்த்து சோத்திர வரி வசூல் கேட்கிறாங்க, என்னையா நீயும் உங்க பேதுரும் நீயும் உடைய போதகரும் வரி கட்டாம இருக்கிறீங்க, சீக்கிரமா வரியை கட்டுங்கன்னு வரி வசூலிக்கிறவங்க சொல்றாங்க. பேதுரு தான் இயேசுநாரை நம்பி வந்துட்டாரு. ஸோ பேதுரு கையில் ஒன்றில் வரி கட்டுறதுக்கு, என்னடா வரி கட்டுறவங்க இப்படி சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும்ட்டு பேதுரு அதுக்காகவே வராரு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, பேதுரு இயேசு இருந்த வீட்டுக்குள் நுழைந்த உடனே, அவர் வீட்டுக்குள்ள அப்படியே அந்த கால் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி வரி கட்டுறவங்க இது மாதிரி கேட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய் திறக்கிறதற்கு முன்பதாகவே இப்போ இயேசு முன்கூட்டியே முந்தி கொண்டு கேட்கிறாரு, பேதுரு நீ உடனே கடலுக்கு போ, ஒரு தூண்டில் எடுத்துட்டு போ, அங்க நீ சோத்திருக்கிறோம் முதல்ல அகப்படுகிற மீனை பிரிச்சு பாரு, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும், உனக்காக எனக்காக வரி பணம் கட்டுன்றாரு. கேட்க முன்னே தராரு. அதான் அவர் கிருபை. கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. இயேசுநாதர் வந்திருக்கிறாரு. 3 நாள் இயேசுநாதர் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க 5000 புருஷர்கள் மட்டுமே இருந்தாங்க. இன்னும் ஏராளமானவங்க எல்லாரையும் சேர்த்தா 20,000க்கு மேல இருக்கும் பொழுது ஆண் பெண்கள் எல்லாம் சேர்த்தா சோத்திருக்கிற 3 நாள் பிரசங்கம் முடிஞ்சுது. பிரசங்கம் முடிஞ்சிட்ட உடனே ஒருத்தவனும் இயேசுநாதர்கிட்ட எங்களுக்கு பசிக்குது, எங்களை எல்லாம் சோறு கீறு போடுங்கன்னு கேட்டதாக பைபிள்ல நோ ரெக்கார்ட். எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டாங்க, முடிச்சாங்க. அவர் வீட்டுக்கு போறதுக்கு யோசனையா இருக்கிறாங்க. அப்போ சோத்திருக்கிறோம், இப்ப இயேசுநாதர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்காம அவங்களை அப்படியே அனுப்பிட்டா வழியில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, வழியில் அவங்க களைச்சு போவாங்களே, அவங்க யாருமே எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் 3 நாளாக அவங்க பிரசங்கத்தை கேட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒன்று போடுங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை. அவர்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவை என்று அறிந்து அவர்கள் திருப்தியாய் போஷிக்கப்படும்படிக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தவர் தாங்க நம்முடைய தேவன். நான் பிரசங்கிக்கிறவர் யார் தெரியுமா? கிருபை கொடுக்கிற தேவன் அல்ல, நான் கேட்டதை கொடுத்து எனக்கு கிருபையும் தேவன் மட்டுமல்ல, நான் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், கேளாததையும் கொடுக்கிற கிருபையின் மேல் கிருபை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் சாரால் நவரோஜ் அவங்க ஒரு அருமையான கவி சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன், இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த இயேசுவே இந்த நேசமே இந்த உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பரனே சரணம், நல்ல பங்கினை நான் அடைந்தேன், ஆமென், வல்ல பரனே சரணம். அடுத்தது சுகம், ஹீலிங், சுகம். இதுல 2 குறிப்பு நான் கொடுக்கிறேன் பாருங்க. நம்பர் 1, முதலாவது, நான் வியாதிப்படும் பொழுது என் வியாதியை நீக்கி சுகம் கொடுப்பது தேவனுடைய கிருபை. வியாதிப்படும் பொழுது நமக்கு சுகம் கொடுக்கிறார் பாருங்க, that is a God grace.
107வது சங்கீதம் வசனம் 20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். மாத்திர மருந்து இல்ல, வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். சோத்திரிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்ப வியாதிப்படும் பொழுது நம்முடைய வியாதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் பாருங்க. சோத்திரம், கிருபை. ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்து எத்தனையோ பேருக்கு கொரோனா வந்துச்சு பாருங்க. கொரோனா யாருக்கும் வந்தது இல்லை, நமக்கே வந்தது. சோத்திரிக்கிறோம். திடீர்னு எந்த சாப்பாட்டு வாசனையும் எனக்கு வரவே இல்லைன்னா உனக்கு கொரோனா வந்துச்சுன்னு அர்த்தம். தோத்திரம். அல்லேலூயா, தோத்திரம். கொரோனா வந்துச்சு, மூச்சு அடைப்பு கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. சோத்திரிக்கிறோம். டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்தது. சில ஓட்ட மிஷினில் பாசிட்டிவ் காட்டாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அந்த வியாதி வந்தும் கர்த்தர் சுகம் கொடுத்தார் பாருங்க, அதான் கிருபை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலவீனம் வந்தது, அவர் எனக்கு பரிகாரியா இருந்தாரு, எனக்கு சுகம் கொடுத்தாரு. எத்தனை முறை வியாதி படுக்கையில் போயிட்டோம், உங்களுக்கே தெரியும். கதை முடிஞ்சிடும் நம்ம கதை. சில நேரம் நம்ம உடம்பு சூழ்நிலை மாறும் போதே நமக்கே அதை உணர முடியும். இனி நான் வாழ மாட்டேன், இனி நான் இருக்க மாட்டேன், என் கதை முடியுது போல இருக்குது, என் காரியம் அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் இருக்காதே அப்படின்ற சூழ்நிலை எல்லாம் உனக்கு வந்த போதிலும் தேவ கிருபை உன்னை அந்த ஆபத்தான கட்டத்தில் தூக்கி நிறுத்திச்சு. தூக்கி நிறுத்தினதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி அந்த கிருபையை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இல்லட்னா எத்தனையோ பேருக்கு பரலோக பாட்டை பாடி இருப்போம், எத்தனையோ பேர் எந்தெந்த கலர்ல வச்சிருப்போம்னு நமக்கே தெரியாது. தோத்திருக்கிறோம். வந்துச்சு, வரலன்னு சொல்ல முடியாது. நெருக்கடியான நேரங்கள்லாம் வந்துச்சு, காரியங்கள் முடிந்து விடும்னு வந்துச்சு. கர்த்தர் அற்புதமா சுகம் கொடுத்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க, 6 மாதம் தான் கல்யாணம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. இப்போ அந்த சகோதரி ஆண்ட ஜபத்துக்கு வந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா அப்படியே மெலிஞ்சு தோலாக வந்து 6 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகியே. வியாதி, ஒரு பலவீனம். சோத்திருக்கிறோம். ஒரு காச நோய், ஒரு டிபி அட்டாக் மாதிரி இருக்குது. சோத்திருக்கிறோம். அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை. வியாதி உள்ள ஒரு பொண்ணை என் தலையில் கட்டிட்டாங்கன்ட்டு புருஷன் கோச்சிக்கிட்டா. சோத்திரிக்கிறேன், நான் இந்த பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு அவன் ஒரு ஓரமாக ஒதுங்குறான். இந்த அம்மா கலங்கி போய் நிற்கிது. சோத்திரிக்கிறோம். வரும்போது நல்லதாக வந்துச்சு, இந்த இடையில் 6 மாதத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே உடம்பே வேற சூழ்நிலை மாறிடுச்சு. அந்த அம்மா அழுகுறாங்க. ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்கள ப்ரேயருக்கு, நீ இயேசுனாரை விசுவாசியும், அவரு உன்னை தூக்கி எடுப்பார், அவரோட சுகம் கொடுப்பாருன்னு அந்த அம்மாவுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த நிர்பந்தமான கொஞ்சம் நிலையை பாருங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, புருஷன் வாழ மாட்டேன்னு போயிட்டான். சோத்திரிக்கிறோம். அந்த திருமணமான அந்த எத்தனை கனவுகளோடு அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மகளுடைய வாழ்க்கையை உடைஞ்சு போற மாதிரி, சிதைஞ்சு போற மாதிரி சூழ்நிலைமை. அந்த மகளுக்கு இயேசுநாதருடைய வார்த்தைகளை சொல்லி, அவர் தான் சுகமாக்குற தெய்வம், அவர் தம்முடைய தழும்புகளால் சுகமாக்குறார், வசனத்தை அனுப்பி சுகமாக்குறார், அவருடைய ரத்தத்தை கொண்டு சுகமாக்குறார், அவருடைய நாமம் உன்னை சுகமாக்கும். நீ விசுவாசிச்சா கர்த்தர் உனக்கு சுகம் தருவார். அவர் சாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுப்புகிறவர், வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுகிறவர். நீ அவரை நம்பு, அவர் உனக்கு சுகம் கொடுப்பார்னு சொல்லி விசுவாசமான வார்த்தையை சொல்லி பாரத்தோடு அந்த மகளுக்காக சோத்திருக்கிறோம், ஜெபம் பண்ணி அனுப்பணும். சோத்திருக்கிறோம். என்ன ஆச்சரியம். சோத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துதான். அந்த அம்மா சொல்றாங்க, வீட்டுக்கு போச்சு. சோத்திருக்கிறோம். அந்த மறுபடியும் டெஸ்ட் பண்ணி போய் பார்த்தா டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க, எங்க போயிட்டு வந்த, என்ன மருந்து சாப்பிட்ட, என்ன வைத்தியம் சாப்பிட்ட, நல்லா கம்ப்ளீட்டா சுகமா இருக்க, நல்லா இருக்க. அந்த அந்த அம்மா சோத்திரம் 4க்கு நாள் அப்படியே ஒல்லியான அந்த அம்மா அப்படியே சதை போட்டு சோத்திரம் நல்ல சரீர அமைப்பாக மாறி அப்படியே தோலும் கையுமா இருந்த அந்த அம்மா நல்லதாகி. சோத்திருக்கிறோம். அப்புறம் பின்னாடி போன கணவனும் திரும்பி வந்து அந்த மனைவியோடு சேர்ந்து வாழ. இப்போ 2 பிள்ளைகளை வச்சுட்டு அந்த அம்மா இயேசுவுக்கு சாட்சியா வாழுது. நான் சொல்றேன், தேவனுடைய கிருபை எப்படி செய்து பாருங்க. தேவனுடைய கிருபை எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்து பாருங்க. அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு. இது கிருபை. வியாதி வந்தா சுகமாக்குறது. அடுத்த குறிப்பு சொல்றேன், வியாதி வராமலே காக்கிறாருன்னா அது கிருபையின் மேல கிருபை. வியாதி வந்தாலும் அவர் பரிகாரியா இருக்காரு, கிருபை. அப்புறம் உனக்கு வியாதி வராமலே தட்டுக்கிறாரு பாருங்க, அது கிருபையின் மேல் கிருபை. சோத்திருக்கிறோம். அதை எங்க வாசிக்கலாம்? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் அது உனக்குள்ள என்ட்ரியாகவே நான் விடமாட்டேன்றார். அது கிருபையின் மேல் கிருபை. தேவ பிள்ளைகளே, நம்ம மாஸ்க் போடுறோம், சானிடைசர் போடுறோம், ரொம்ப தள்ளி நிற்கிறோம், ரொம்ப பாதுகாப்பாக. இதெல்லாம்
நான் சோத்தரிக்கிறேன். எங்கெங்கேயோ கையை வைக்கிறோம், நம்ம அறியாமலே மூக்கில் கை போகுது, வாயில் கை போகுது, என்னென்னமோ கொரோனாக்காரன் அப்போ தான் கை வச்சுட்டு போயிருப்போம், அந்த இடத்துலையே நாமளும் கை வச்சுருப்போம். நமக்கு தெரியாது நம்மனா இந்த கருவியை வச்சுருக்கிறோம், எல்லாம் கொரோனாக்கு என்கிட்ட கிருமி இருக்குதான்னு. எல்லா காரியமும் நம்மளை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குது, சோத்தரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிருபையினால் இது ஏன் பிள்ளை உள்ளே போகக்கூடாது, நீ அது போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு அது உள்ளே போகாதபடியே தடுக்கிறார் பாருங்க. அது கிருபையின் மேல் கையை தட்டி அந்த கிருபையை நீ தோத்திரம் பண்ணக்கூடாதா? அது வராமலே தடுக்கிறார் பாருங்க, உள்ள போகாமையே அதை தடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஏங்க 18 வயசு ஆளு கொரோனாவில் செத்து போயிட்டாங்க, 20 வயசு பசங்க கொரோனாவில் செத்து போகிறாங்க, சோத்தரிக்கிறோம். அருமையால் 35 வயசு 30 வயசுலாம் கொரோனாவில் செத்து போகிறாங்க, தோத்தரிக்கிறோம். இங்கே எத்தனை சுகர் பேஷண்ட் இருக்குது, தோத்தரம். எத்தனை பிபி பேஷண்ட் இருக்குது, தோத்தரிக்கிறோம். இப்படி தள்ளனா கீழே விழுந்துரும் பொழுது அப்படிலாம் இருக்குது. நம்ம போய் சேரலை, நாம் இப்படித்தான் இருக்கிறோம். நல்ல வாலிபமானதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? என்ன அர்த்தம்? கிருபைன்னு சொன்ன கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை ஆண்டவரே, கிருபை என்ன பாதுகாக்குது, வேற என்ன சொல்றது? கிருபை. ஹல்லேலூயா. இல்லட்னா நான் வந்து உங்களுக்கு பாட்டு பாட வேண்டியதான், தோத்தரிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய கிருபை தான் காக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை ஆமே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்து. கையை உயர்த்தி கிருபையே, கிருபையே, கையை எல்லாரும் உயர்த்தி அசைத்து கிருபையே சொல்லுங்க, சொல்லுங்க. கிருபையே, வாய் திறந்து சத்தமா கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இன்னொரு விஷயம், எல்லாரும் கிருபையே, கையை உயர்த்தி கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே. ஹல்லேலூயா. இந்த கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு, ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிக்கிற டைம் இல்லை. அடுத்தது 4வது ஒரு குறிப்பு, கேட்பதிலும் கொடுப்பதிலும். அப்படி ஒரு வார்த்தையை போடுங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல நான் சொன்னேன் அருமையான ஆசீர்வாதம், 2வது ஜெபம், அதுக்கப்புறம் சுகம். இதில் 2 குறிப்பை நான் சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ அடுத்தது கேட்பதிலும் கொடுப்பதிலும். அதில் ஒரு துணை குறிப்பு போடுறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு பெறுகிறோம், அது கிருபை. சோத்திரம். ஆண்டவர்கிட்ட உனக்கு கேட்டு வாங்குறோம். வேதவசனம் சொல்லுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உதாரணமாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் சோத்தரிக்கிறோம். அதில் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் விசுவாச பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. சோத்தரிக்கிறோம். அதில் என்ன போட்டிருக்கு? அவள் போய் மனம் கசந்து, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு கூட இருக்கிற சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க பாருங்க, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை என்ன செய்தால்? கொடுத்தாள். ஆண்டவர்கிட்ட அவ கேட்கிறான். கேட்டதை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலையா? அவள் பெண் பிள்ளை கேட்கல, குறிப்பாய் கேட்டால். அவள் என்ன பிள்ளையை கேட்டாலோ ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்தார். அதுவும் அன்னாள் கூட சொல்றாங்க, நான் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின் படியே கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தபடினால் அவனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சான். சாமுவேல்னா தேவனிடத்தில் கேட்கிறவன்னு அர்த்தம்.
அவ கேட்டு அவ பெற்றுக்கொண்டான். பிள்ளையே இல்லாதவ ஒரு நிலைமையிலிருந்து அண்ணால் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தர் அந்த பிள்ளையை என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஆபத்தில் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன். அப்போ கேட்கிறத நம்ம ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கணும் நம்ம? எவ்வளோ விஷயங்களெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெறோம். அப்போது இந்த கேட்ட உடனே கர்த்தர் நம்ம கேட்ட அந்த விதத்தை அப்படியே கொடுக்குறாரு பாருங்க, அது பேர் கிருபைங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஒன்று வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சோத்திரிக்கிறோம். பரலோக தேவன் வந்து நம்ம கேட்டவனே இந்தா அப்படின்னு கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய கிருபை. ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ கேட்டாங்க. இப்போ இதில் அடுத்த துணை குறிப்பு சொல்கிறேன் பாருங்க. இப்போ கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று வாங்குறோம்ல, நல்லா கவனிங்க, அதுக்கு பேர் கிருபை. செகண்ட் பாயிண்ட், அதில் நாம் ஆண்டவருக்கென்று கொடுத்து ஒன்றை தேவனிடத்திலிருந்து வாங்குறோம் பாருங்க, அது கிருபையின் மேல் கிருபை. வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஒன்றை பெறுவது கிருபை, தேவனுக்கு ஒன்றை கொடுத்து அவரிடத்திலிருந்து பெறுவது கிருபையின் மேல் கிருபை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொள்வது கிருபை, இயேசுவுக்கு கொடுத்து அவரிடத்திலிருந்து நான் பெறுவது கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது குறிப்பு சொல்றேன் பாருங்க. சோதரர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். இப்போ அன்னாள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க? பிள்ளை கேட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இதே 11ஆம் வசனத்தில் அவன் உயிரோடு கூட இருக்கிற சகல நாளும் 1:11 அவனை கர்த்தருக்கென்று என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அடுத்த வார்த்தை நீங்க அப்போ கேட்கிறா, ஆண்டவர் கொடுக்கிறாரு. இப்போ அன்னாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைய உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு பயன்பட, உம்முடைய நாம மகிமைக்காக அந்த பிள்ளையை இப்போ நான் யார்கிட்ட கொடுக்குறேன் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கின அது கிருபை. இப்போ வாங்கின உடனே அதை திரும்ப யார்கிட்ட கொடுக்குறான்? அவ்வளவுதான். கொடுத்த உடனே 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்து அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரை 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஆமென் சொல்லுங்க. அன்னாள் கேட்டு ஒரு பிள்ளைய வாங்கினா, அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த ஒரு பிள்ளைய ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சா? கொடுத்தா பாருங்க. வருஷம் அம்மா பிள்ளை பிக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிள்ளை. இம்மா நாளா கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ நாளாக அவளுடைய கற்பத்தில் கனி இல்லாமல் இருந்தது. இப்போ கேட்டு வாங்கின அன்னாள் மட்டும் இல்லை, இப்போ கொடுத்து வாங்குற அன்னாள். உங்களுக்கு விஷயம் புரியுதா? கேட்டு வாங்குவது கிருபை, கர்த்தருக்கு கொடுத்து பெறுவது கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு வருஷம், அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளை, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளை. பாஸ்டர் கேப் விட்டே அந்த அம்மா பக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த காலத்தில் நல்லா இதாக இருந்திருப்பாங்க. சோத்திரிக்கிறோம். அது எப்படியோ அப்படி ஒருவேளை அண்ணால் இதுக்கு மேலே எனக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு லைனாக சோத்திரிக்கிறோம். அவள் பாருங்க சோத்திர. அப்போ கணக்கு படி பார்த்தா 6 பிள்ளை சோத்திரம். அதில் கொடுத்து அவள் பெற்றது 5 பெற்றான். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், நீ கேட்டால் தேவட்டது 1 கிடைக்கும், நீ கொடுத்தா ஆண்டவட்டது 5 கிடைக்கும். கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் ஆண்டவடத்தில் கேட்டா கிருபையின் அடிப்படையில் 1 தராரு, ஆண்டவடத்தது கொடுத்தா கிருபையின் மேல் கிருபையின் அடிப்படையில் 5 ஆசீர்வாதம் எனக்கு வரும். கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. உங்க காணிக்கை தசமாகல எப்படி இருக்கிறீங்க? கேட்டு வாங்கிறது கிருபை சார். கிருபையின் மேல கிருபை என்பது கர்த்தரிடத்தில் கொடுத்து அவரிடத்தில் திரளாய் பெற்றுக்கொள்வது. நிறைய பேருக்கு கேட்டு வாங்குற அந்த கிருபையிலே தான் இருக்கிறாங்களே ஒழிய ஆண்டவருக்கு கொடுத்து பெற்றுக்கொள்ற அந்த நிலைக்கு வரல. கஞ்சாமுட்டித்தனமா இருக்குது. கை நீளமாட்டிருந்து பாரு ஆண்டவருக்கு சோத்திரம். அதில் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னத்துக்கோ செலவு பண்றோம். கர்த்தருக்கு ரொம்ப சுருக்குறோம். கொடுக்கறதில்லை. நீங்க ஒரு தயால குணம் இல்லை. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். பலமுறை சபையில் பிரசங்கம் பண்ணுகிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும். அது வழிபோக்கனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை.
கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அது தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கொடுத்து பெறணும், அதான் கிருபையின் மேல கிருபை. அல்லேலூயா. நான் நிறைய சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவி பெறுவது கிருபை. அடுத்த குறிப்பு சோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆனால் நம்மூலமாய் பிறர் பரிசுத்தாவியை பெறுவது கிருபையின் மேல் கிருபை. அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி நான் நிறைய விஷயங்களை சொல்லலாம். பாருங்கள், பெந்தேகோஸ்து நாளில் பேதுரு அபிஷேகம் பெற்றார், அது கிருபை. சோத்திரிக்கிறோம். ஆனால் இப்போது பேதுரு யார் தலையிலெல்லாம் கையை வைக்கிறார்களோ அவர்கள் என்ன பெறுகிறார்கள்? அபிஷேகம் பெறுகிறார்கள். அது கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. சோத்திர. பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்தாவி பெற்றவர்கள் பேதுருவும் ஒருத்தவன் தான். 10 நாள் காத்திருந்து கேட்டு அதை வாங்கி பெறாங்க. ஆனால் பிற்காலத்தில் பேதுரு யார் தலையில கை வச்சாலும் அவங்க அபிஷேகம் பெறாங்க. அப்ப நீங்க அபிஷேகத்தை பெற்றிருப்பது கிருபை, பிறரை அபிஷேகத்தில் நடத்துவது கிருபையின் மேல் கிருபை. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபையில் வளருங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். அந்த கிருபையில வளரணும். ஹல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்த கிருபையை தியானிப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத குறைவுகளை, குற்றங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை தள்ளிவிட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம மறுபடியுமா சோதர தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் பால்கடியில் மெத்தையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த செய்தி அப்படியே மனதில் எண்ணி சத்தமிட்டு ஹல்லேலூயா. Thank you Jesus. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே. என் மூலமாகாத நிற்பதும் கிருபை. சத்தம் உயர்த்தி பாடுங்க சார். நிர்மூலமாகாத சத்தத்தை உயர்த்தி நிற்பதும் கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. சொல்லுங்க. காத்து கொள்ள கிருபை தாரு. தம் கிருபை. கைகளை உயர்த்து. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தார். சகதரபலதரபா. இன்னும் தேவை கிருபை தாரு. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லே சபதரபா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். அப்படியே கையை உயர்த்தி. இன்னும் தேவை கிருபை தா. எங்க குடும்பத்திற்கு இன்னும் தேவை கிருபை தா. என் வாழ்க்கை முழுவதும் இன்னும் தேவை கிருபை. என் பிள்ளைகளை எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தா. எங்கள் ஊழியங்களிலே இன்னும் தேவை கிருபை. எனக்கு இன்னும்
இன்னும் தேவை கிருபை தாருமே.